are watching indianewstamil.com. ஜேபேர் ஐகான் அவார்ட்ஸ் 2025 இது 8வது வருஷம். நான் ஜேபேர் கூட வர்றது இது 5வது வருஷம். நான் எப்படி இந்த அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன்ல நான் ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன்னா போகும்போது அந்த டிகிரியை நான் வாங்கிட்டு போறேன் கொடுங்க. ஸோ உங்களுக்காக பார்த்து ஐகான்ஸ் செலக்ட் பண்ணிருக்காங்க. மேடையில பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கு. இந்த ஒவ்வொருத்தரும் செஞ்சது சாதாரண விஷயமே கிடையாது. எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஜோனு அவங்க லைஃபை டெடிகேட் பண்ணி அந்த திறமையை ஜெயிச்சு இந்த நிலைக்கு வந்திருக்கிறாங்க. வேற இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் கிடையாது, நம்ம மகிழ்வித்தவர்கள் என்டர்டைன்மெண்ட்ல இருந்து கிரிக்கெட்ல இருந்து நம்ம தொலைக்காட்சியில் பார்த்து ரசித்த அந்த நட்சத்திரங்களை எல்லாம் இன்னைக்கு ஜேபிஆர் மேடைக்கு வரப்போறாங்க. அந்த வேலை ரெடி. ஜேபிஆர் ஐகான்ஸ் 2025 முதல் ஐகான் யாருன்னா அவங்க ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில ஒரு ரெவல்யூஷன் பண்ணவங்க. அவங்களுடைய பரம்பரையில பல பாரம்பரியம் இருந்தாலும் இவர்கள் செய்தது புதுமை. யார் அவர், எதற்காக இந்த அவார்ட், ஃபர்ஸ்ட் அவார்ட், இந்த ஐகான் அவார்ட் அந்த மேடம் கொடுத்தது வாங்க எல்இடி ஸ்கிரீன்ல பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷம். This is an amazing event. So thank you all so much for giving me this award. And எப்பவுமே any event ஒரு budding youngsters ஓட இருக்கும்போது it's a great honor. And இந்த award இந்த to receive it in the midst of the next gen, I'm really proud. So I want to congratulate the organizers because this is a awards event அப்படிங்கிறது ஒரு humongous task. And this is the 8th edition. So on the previous years the list of awardees எல்லாம் பார்க்கும்போது so many people from various fields and even everyday Abdul Kalam அவங்களுக்கு கூட ஒரு அவார்டு கிடைச்சிருந்தது. So to think that I am part of this lineup, I'm really proud. And I wish to congratulate the other awardees who are here. So நான் Palam Silk தொடங்கும்போது I did not know where I will be 2 decades later. But இன்னைக்கு நான் இந்த மேடையில் இருக்கேன்னா I must really thank for the constant encouragement and support that I got from my family, particularly my father. So இது வரைக்கும் இந்த 20 yearsல we have launched 82 collections. And every time my father has been there to support me in all my, whatever I did in all my experiments. And I should really thank him for that. And he has been very humble to say that he is proud of me. So, அது நிறைய பேருக்கு உங்களுக்கு encouraging parents இருக்கலாம், சில பேருக்கு இல்லாம இருக்கலாம். But please understand, உங்க parents
உங்களுக்கு நல்லதுக்கு தான் நினைக்கிறாங்க. மேபி தே டோன்ட் ஹாவ் தி எக்ஸ்போசர், உங்களுடைய தாட்ஸ் ஐடியாஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உங்களை என்கரேஜ் பண்ற அளவில் இல்லாம இருக்கலாம். நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம், என்னோட அப்பா வந்து 13 இயர்ஸ்லயே இந்த இண்டஸ்ட்ரிக்கு பிசினஸ்ல வந்தாரு, பிகாஸ் ஹிஸ் ஃபாதர் பாஸ்ட் அவே. பட் அந்த 13-year-old இவ்வளவு தூரம் வந்திருப்பாருன்னு அவர் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டார். இந்த வருஷம் அவருக்கு பத்மபூஷன் அவார்டு கிடைச்சிருக்கு. பத்மபூஷன் அவார்டு என்ற அவங்க அப்பா நல்ல சிஸ்டர்ஸோட நீங்களுமே அவங்க நல்ல கைத்தரலாம் சாருக்கு. But அந்த 13-year-old அந்த little kid would not have thought நம்ம இவ்வளவு தூரம் வளர்ந்து வருவோம்னு நினைச்சிருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கனவு இருக்குன்னா நீங்க if you believe in it, just dive deep into it. உங்களுக்கு put your heart and soul into it and work. And நம்மளால முடியுமா, வேற ஏதாவது பார்க்கலாமே, இந்த மாதிரி ஏதாவது கன்ஃபியூசிங் தாட்ஸ் உங்களுக்குள்ள வந்தாலும் சரி, இல்லை வேற யாராவது உங்களுக்கு சொன்னாலும் சரி, just put it aside, work and உங்களுக்கு put your heart and soul into it. Somewhere down the line genuinely நீங்க you want to let go and move on, it's okay, அது கூட okay, let go and move on. நான் இந்த ஒவ்வொரு small step that I took the last 23 years அதுதான் என்ன இங்க கூட்டின்னு வந்திருக்கு. பட் நான் நினைச்சு பார்க்கல என்னோட ஒர்க்ஸ் எல்லாம் will be recognized or I'll be honored. So thank you all so much for giving me this award. Wish you students all the very best in all your endeavors. I'm Jayashree Ravi, founder of Palam Silks. So I'm here at the JPR Icon Awards 2025. I'm so happy to have received this award today. ரொம்ப பெருமையாக இருக்குது because this is the 8th edition. ஸோ இவங்க 8 வருஷமாக இதை நடத்திட்டு இருக்காங்க. இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ வெரி ஈஸி ஒன் பிகாஸ் அந்த அவார்டீஸ் இந்த லாஸ்ட் 8 இயர்ஸாக நீங்கள் எடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ மெனி பீப்புள் ஃப்ரம் வேரியஸ் ஃபீல்ட்ஸ் அண்ட் ஈவன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ வெரி ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட், அ வெரி ஸ்பெஷல் ஒன் ஃபார் மீ. ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஹேவ் பின் அவார்டட் திஸ் டுடே அண்ட் ஐ ரியலி தேங்க் JPR University for this, and Regina is a good friend, God bless her, and I just wish them to have many more successful years where they have these awards function because in the awards அப்படிங்கிறது நம்ம என்னதான் நம்ம நிறைய பண்ணியிருந்தாலும் ஒருத்தர் நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணி ஆனர் பண்ணும்போது அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ God bless them and I wish the students all the very best. யாருக்கு கிரிக்கெட் பிடிக்கும்? இந்தியாவில் கிரிக்கெட் என்பது ஒரு மதம். யாருக்கெல்லாம் சிஎஸ்கே பிடிக்கும்? ஒரு வெற்றி ஒரு தோல்வி கண்டிப்பா ஒரு டீம் வந்து டிசைட் பண்ணாது. என்னுடைய ஒரு சின்ன அனுபவத்தை மறந்து சொல்லலாம். 2007-8 அந்த பீரியட்ல அவர் பேர் சொன்னா கிளாஸ் ஆயிடுமே, MS தோனி. அவரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், நமக்கு தெரிஞ்ச ஒரு புரோக்கன் இங்கிலீஷ்ல போய் கேட்கிறாரு, சார் ஒரு மேட்ச் வந்து ஜெயிக்கும் போது ஹாப்பியா இருக்கலாம், நீங்க தோக்கும் போது கூட சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே எப்படி அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன நினைச்சு சொன்னாரு. அவர் சொன்னதோட மீனிங் தான், நான் விளையாடுறப்போ வெளியில இருந்து பாக்குற செலக்டர்ஸ் இம்ப்ரெஸ் பண்ண விளையாட மாட்டேன், டீம்ல இருக்க சீனியர் பிளேயர்ஸ்க்காக விளையாட மாட்டேன், கடைசி பால் நான் வந்து அடக்க மாட்டேன், எனக்கு இந்த ப்ராசஸ் தான் முக்கியம், வெற்றி தோல்வி வந்து அவருடைய பை ப்ராடக்ட் தானாரு. உண்மையிலே ஒரு வெற்றியோ தோல்வியோ மேட்ச் ஜெயிச்சாலும் தோத்தாலும் சிஎஸ்கே ஃபேன் தான் சப்போர்ட் பண்றாங்க. அடுத்த ஐட்டம் யாரு என்ன பொறுத்தவரைக்கும் இவர் வந்து ரெஸ்பான்சிபிளான பிளேயர் நான் சொல்லுவேன். ரஞ்சி டிராஃபில வந்து அவ்வளவு அவார்ட்ஸ் வாங்கிருக்காரு, மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கினாரு, பல கிளப்ஸ் டீம்ஸ் ஐபிஎல் ஆடிருக்காரு. என்னுடைய ஃபேவரட் ஆஸ்திரேலியா கூட ஒரு மேட்ச், அதனுடைய ஃபைனல் ஓவர் வந்து சார் கூட, அதாவது ஒரு பேட்டிங்ல கிடக்குவாரு, வேற லெவல் பண்ணுவாரு. ஆஸ்திரேலியாவில ஃபைனல் ஓவர்ல போட்டு இவர் போட்ட யாக்கர் மற்றும் அந்த ஒரு ஸ்பெல்னால ஒரு ஓவரால மட்டும்தான் இந்தியா ஜெயித்தது. அப்படி பல வெற்றிகளை வாங்கி கொடுத்த கிரிக்கெட் மேட்ச் அடுத்த ஐக்கானுக்கான விருது யாரு? எல்டி ஸ்கிரீனை பார்க்க வாங்க.
தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜேபிஆர் யூனிவர்சிட்டி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் அவார்ட். ஏன்னா நான் ஆக்சுவலாக முன்னாடி வந்திருக்கேன், பட் தென் அந்த கிரிக்கெட் கேம் நிறையா விளையாடி இருக்கேன். அதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆடிட்டோரியம் முன்னாடி உங்க எல்லாரும் மாதிரி இருக்கேன். டெஃபினட்டா வந்து இந்த வருஷம் கிரிக்கெட் விளையாடி நல்லா பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சா எல்லாருக்குமே ஒரு ப்ரௌட் ஃபீலிங் தான். அதே சுச்சுவேஷன் நானும் இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எனக்கு முன்னாடி நான் பேசினாங்க, அண்ணன் பேசினாரு. எல்லாமே வந்து ஒரு காமன் விஷயம் என்னன்னா, மேம் சொல்லும்போது அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க பேசினாங்க, அண்ணன் சொல்லும்போது வந்து ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா இந்த வருஷம் ஜேர்னில நிறைய டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் பார்த்துருக்கோம். நல்ல நம்ம சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப கம்மி போட்டா நீ நல்லா பண்ணுன்னு சொல்லுவாங்க. பாதி பேர் வந்து நீ சரிப்பட்டு வர மாட்டேன், பண்ண மாட்டேன், என்னால முடியாது, இதுதான் நிறைய நம்ம கேட்கணும் இருப்போம். பட் இதெல்லாம் தாண்டி நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ MS தோனி வந்து என்ன சொன்னாரு, ப்ராசஸ் தான் அப்படின்னு. ஸோ எல்லாமே ப்ராசஸ் தான். நான் ஒரு 20 இயர்ஸ் பிளஸ் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் வந்து ஒரே விஷயம் மட்டும், ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும்தான். ஏன்னா நம்மள நிறைய கீழே தலைவர் தான் நிறைய பேர் இருப்பாங்க. பட் இதெல்லாம் தாண்டி வரும்போது ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணும்போது அதோட பெட்டர் ஃபீல் எதுவுமே இருக்கு லைஃப்ல. ஸோ I'm really proud to be receiving this award and thank you so much for everything. கண்டிப்பா வருவேன், கண்டிப்பா இந்த கிரவுண்ட்ல விளையாடுவேன். அப்போ உங்க எல்லாரும் திரும்ப சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கிரவுண்டு அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் அவ்வளோ சீக்கிரம் உடம்பு வருங்களா? ஸோ few questions. சார் உங்களுடைய ஃபேவரட் கேப்டன் யார் சார்? இல்ல அவங்க சொல்லுங்க, தம்பி ரொம்ப கால் தான். இல்ல கண்டிப்பா எனக்கும் MS தோனி தான். ஏன்னா வந்து அவர்கிட்ட நிறைய கத்துனேன். நான் வந்து தமிழ்நாடு கிரிக்கெட் கேப்டன் ரொம்ப நிறைய டோர்னமெண்ட் ஜெயிச்சிருக்கேன் தமிழ்நாடுக்கு. ஸோ நிறைய விஷயம் வந்து அவர்கிட்ட கத்துருக்கேன். அண்ட் நம்மளோட ஃபர்ஸ்ட் IPL கேமே வந்து அவர் கீழே தான் விளையாண்டேன். ஸோ நான் CSK 2014 டெபியூ பண்ணேன். பட் அதுக்கப்புறம் வந்து 11 வருஷத்துக்கு அப்புறம் போன மேட்ச் தான் விளையாண்டேன். ஸோ அதனால 11 இயர்ஸ்க்கு அப்புறம் கம்பேக். அதனால சன்ரைசர்ஸ், டெல்லி, GT இதெல்லாம் விளையாண்டேன். பட் 11 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்ப நம்ம ஒரு ஹோம் டீம் கூட விளையாடுற ஃபீலே பண்ணிடுச்சு. சூப்பர். இதே MS வந்து மேட்ச் ஜெயிக்கும் போது அந்த எஸ்பெஷலி அந்த ஆஸ்திரேலியா மேட்ச் நல்ல க்ரூஷியல் மேட்ச்லாம் ஜெயிக்கும் போது என்ன சொல்லுவாரு, நாம ஏதாவது சொதப்பும் போது என்ன சொல்லுவாரு? இது ஆக்சுவலா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சொல்ற ஒரே விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த பண்ண அவ்வளவுதான். ஏன்னா வந்து நம்மளோட பிரச்சனை என்னன்னா, அடுத்த என்ன பண்றான், இன்னும் இது பண்றான், நானும் அது பண்ணணும், அவனுக்கு கம்ப்ளீட் பண்ணணும், அந்த மாதிரி மைண்ட் செட்லயே இருக்கும். பட் நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னன்றாலும் நம்ம சம்டைம்ஸ் வந்து மறந்துடுவோம் அந்த மாதிரி பண்ணும்போது. ஸோ நம்மளோட ஸ்ட்ரென்த்தை ஃபாலோ பண்ணி எனக்கு என்ன தெரியுமோ அது பண்ணாலே போதும். இப்ப நேற்று கூட ஆக்சுவலா நான் அவர்கிட்ட பேசிக்கும்போது இதுதான் சொன்னார், உனக்கு என்ன தெரியும் அது பண்ண அவ்வளவுதான். நேற்று பேசுங்களா சார்? பிராக்டிஸ் சார். சூப்பர் சார். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் உங்களை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க? உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரு? என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3-4 பேர் இருக்காங்க. அவங்களும் கிரிக்கெட் மூலமான ஃப்ரெண்ட்ஸு. பட் இப்போ அந்த வந்து ஒரு 3 பேர் கிரிக்கெட் விளையாடல. பட் ஒரு 20 வருஷமா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்களேன். ஸோ சின்ன வயசுலேருந்து வந்து என்னோட சர்ஜரிஸ், இன்ஜுரிஸ் ஆர் டிசப்பாயின்மெண்ட்ஸ் நிறைய இந்த வேற சோசியல் மீடியா பயங்கரமா இருக்கா. ஸோ அதனால இந்த ட்ராவலிங் இதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் லைஃப் ஆயிடுச்சு. பட் ஆனால் இதெல்லாம் எப்படி கத்துக்கணும், இந்த மாதிரி டைம்ல வந்து சம்டைம்ஸ் பேரண்ட்ஸ் கிட்ட போய் பேசலாம், சம்டைம்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் ஷேர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு 3-4 பேர் வந்து எனி டைம் நான் எப்போ பேசினாலும் வந்து அதாச்சும் ஐயோ இவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சு நம்ம பேசலாம். ஃபுல்லா வந்து ஓப்பனா பேச முடியும். It's been an absolute pleasure and honor to receive such an award for whatever we have done in the past and whatever we are doing. It is always feels special when you get recognized for all these things. So thank you so much JPR for such an award. And I have a kind of a connect here with the college. Been coming here for some practice, some cricket. So sports is something which taught me how to lead life, and really grateful for that. And thanks a lot for this award. அது படிச்சவங்களுக்கு தான் புரியும். ஆனா ஒரு பாட்டு படிக்காதவங்களுக்கும் புரியும். அதுவும் ஒரு சினிமா பாட்டு
எல்லா உயிர்களுக்கும் அது புரியும். காட்டு இளைஞரிலும் கைக்குழந்தை தானறியும் அப்படின்னு இசையை பத்தி சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு கடந்த அரை நூற்றாண்டு காலமாக தமிழர்களின் எண்ணங்களிலும் ஒழிக்கக்கூடிய ஒரு மந்திர குரல். இந்த மனுஷன் வாய்ஸுக்குள்ளார ஓக்கல் கார்டு இருக்கா இல்ல வளமான வீரையும் உள்ள போய் பர்மனண்டா உட்காந்துருக்கான்னு தெரியாது. இவர் இந்த பக்கம் வந்து ஒரு ஹாப்பியா ஒரு ஹை பீட் சாங் பாடினா பசங்க இருந்து ஆடுவாங்க. அந்த பக்கம் போய் ஒரு மெலடி பாடினா பசங்க காடுங்க அப்படியே அவங்க இதயம் உருகி கொட்டும். கத்தனை 15 பேரும் பாதிக்கப்பட்டாங்க. என்ன மாதிரி உண்மையிலேயே வாழ்க்கையை ரசித்து வாழ்வதற்கு இதை போன்ற திரையிசை கலைஞர்கள் இந்த தேசத்துடைய பொசிஷன். போன வருஷம் இதே மேடையில சின்னத்தில் சித்ராமா மேடை கொண்டு நான் அவார்டை வாங்கினாங்க. ஞாபகம் இருக்கும், வேற லெவலில் பண்ணாங்க அந்த மேடையை. அந்த மொமெண்ட்டை மறக்கவே முடியாது. குயில் என்ன போகாது புயலும் வரல. ஜேபிஆர் ஐகான் விருதுகள் 2025 எந்த மனிதருக்கு, எந்த மாஸ்டருக்கு, எந்த திரையிசை கலைஞருக்கு எதற்காக போகிறது? வாருங்கள் அந்த அற்புதமான மனிதரை பற்றி எல்இடி ஸ்கிரீன்ல பார்க்கலாம். மனம் வேறு உங்களோட ஒரு பாட்டு தான் இப்போ தலை தோனி ஸ்டேடியம்ல என்டர் ஆகிறப்பெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. கொட்டி வச்ச தங்கக்கரம் கொட்டி வச்ச தங்கக்கரம் கொட்டி வச்ச தங்கக்கரம் நாங்க தட்டு தட்டு வணங்கி ஜோரான ஜெட்டியாரு தங்க கட்டி சிங்க கட்டி பலத்தா 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 மக்கள் நல்ல ஒரு கருத்தை போய் கொடுக்கலாம். கடல் வெடிக்குது இதுல வந்து இந்த சாங்கரை அம்மா சார் கொஞ்சம் நல்ல விளையாடு சொன்னால இந்த பிஜிஎம் எல்லாம் நடுவில் வர மியூசிக் எல்லாம் நிறைய இந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தேன். எவ்வளவு சூப்பர் ஸ்டார் அவங்க வந்து கொஞ்சம் கவனமா பண்ணல எனக்கு ஞாபகம் வச்சுக்கிங்க, அதுக்கெல்லாம் ஆடணும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் ப்ராமினன்ஸ் கொடுத்து ஜெனித் நிதி மகான் இவன் கூட பாடினாங்க. அவங்க வாய்ஸ் டைம் ஆச்சு ரொம்ப நாள். அந்த வாய்ஸ் பயங்கர திரையில பாடினவங்கள. ஸோ இந்த மாதிரி வாய்ப்பு தந்த ரஹ்மான் சாருக்கு நன்றி. ஆஹா இசைக்குழல் ஏன் ரொம்ப நாடுகளுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லுகிறோம். வேற ரிக்வெஸ்ட் மன்னது போல ஜெட்டிய கண்ணுகள்
அடுத்தது இது வந்து அந்த டைம்ல ஹபீபன் சொல்லி லெபனான் செஞ்சார். அவரை இமிடேட் பண்ணி அவருடைய வாய்ஸ் இமிடேட் பண்ணி இந்த சாங்ஸ் எல்லாமே பண்ணோம். அது இன்னைக்கு கூட ஆதரவு தந்து அது வந்து மக்கள் மனசுல வந்து இருக்கு. ரொம்ப சந்தோஷம். டாக்டர் சிட்டு அவர்கள் இசைக்கால சிட்டு இசைக்கு எந்த கடை கிடையாது சார். திரும்ப திரும்ப அது ரீசர்ச் ஆகிட்டே இருக்கும். யாராவது ஒருத்தர் கேட்கிற மாதிரி சொல்லலாம். இன்னும் ஒரே சாங் அந்த படம் கண்டெடுத்த முத்தினாலே எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாடகர் மனு. ஐ எம் வெரி ஹாப்பி டு ரிசீவ் 8th edition ஆஃப் ஜேபிஆர்ஸ் ஐகானிக் அவார்டு. ரொம்ப ப்ரெஸ்டேஜியஸ் அவார்டு. 8th editionல என்ன தேர்ந்தெடுத்ததுக்கு இசை சார்பாக நான் வந்து மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். பல துறைக்கு சேர்ந்த அத்தனை பியூட்டிஃபுல் செலெக்ஷன்ஸ் ஆஃப் பீப்புள் அவங்கள எல்லாரையும் இந்த மேடையில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. அதுவும் இல்லாமல் எனக்கு சத்யபாமா அந்த காலேஜ் ஓப்பனிங்கில் எனக்கு கங்கை அமரன் சார் கூட பாடக்கூடிய வாய்ப்பு தந்த ஜேபிஆர் அவர்கள், அவங்க குடும்பத்தினர் கூட எனக்கு இருக்கிற ஒரு அனுபந்தம் மிக்க சந்தோஷமானது. அதே காலேஜில் அவருடைய ஆசீர்வாதம், அவங்க குழந்தைங்க எல்லோரையும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அற்புதமான இந்த பியூட்டிஃபுல் யூனிவர்சிட்டி எத்தனையோ பேருக்கு வாழ்வை தருகின்ற இந்த அற்புதமான இடத்துல எனக்கு இந்த அவார்டு பெறுவது பயங்கர சந்தோஷமான ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன். ஸோ எல்லோருக்கும் ஆல் த பெஸ்ட். வருங்காலத்தில் நிறைய டேலண்ட்ஸ்க்கு ஜேபிஆர் அவார்ட்ஸ் கிடைக்கணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. இந்த எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியிலான மிகப்பெரிய ரீகான்சைல் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேக்கர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் எஜுகேஷன் என்ற கேட்டகரியில் ஒரு ஐட்டம் இருக்கிறாங்க. யார் அவர், எதற்காக நகர்வு, எது டிஸ்பிளே பார்க்கலாம். Good afternoon. A lesson I have learned from JPR is very important in life. It's to keep smiling. The JPR family has invited all of us today for this beautiful function. It's a wonderful family who I've never seen other than smiling. Is you agree with it? Wonderful JPR family has invited all of us over here to experience their warmth and love, and I thank them wholeheartedly for having us all here today. I must thank the JPR family for this wonderful award which they bestowed upon all of us. Many of us have worked hard, like you have heard. But back in the day, as you all would have heard, the buzzword is startups. Something you start today, something which blooms tomorrow. But back in the day, 4 or 5 decades ago, 2 youngsters just like you guys
maybe slightly older, came from their cities, villages to OMR, which did not exist back in the day. Some of them had 3 letters. The founder of Hindustan wrote, Dr. KCG, 3 letters. Second, JPR. Third, SRM. And other few more institutions. They all came with brilliant ideas to educate the youth of Tamil Nadu. And you know what people told them? They said, you're fools. They said, you're fools to put an institution in Sholingavu. They said, you're a fool to put an institution so far away in Kolambakam. But today we see how beautiful these edifices of learning have become. Today thousands of graduates are passing. I would like to urge our dear Chancellor and the Managing Director to invite icons, the alumni icons of your institution also to receive similar awards, because I'm sure they will also achieve just like their founder JPR has achieved. So go back in time. I want to recollect my memory when I came back to this institution, when I came to the institution for the first time. I was a student just like you, and JPR sir had arranged a similar event, the student convention. And I was sitting in the crowd just like some of you, and he gave a wonderful speech which inspired many students, and some of them are doing really well. So I'm very happy that I'm part of history which has made itself on this same road. Many institutions have flourished, many companies have flourished because of the seeds sown in India, because of startups like JPR and Dr. KCG. So I'm very happy when I travel abroad to hear that India is powering all of you, the youngsters. And I think I have walked into a cultural event. So it's a very celebratory occasion. Even we have our cultures happening tomorrow. So I think all of you are very excited day to spend your time. I don't find much light on your faces, quite dark. But a wonderful auditorium. I must place my record. And thank you again, Mary and Regina, for bringing all of us together today for this wonderful occasion. Wish you all the best and thank you once again. Hello, Dr. Ashok George Verghese, Pro-Chancellor of Hindustan Institute of Technology and Science. It's a privilege to be here at JPR Educational City, and wonderful to be a part of this event to receive this beautiful award from none other than the glorious JPR family and Regina and Murli. Gracious enough to confer this award upon me as an educationalist, along with the other celebrities who have come for the eighth time they're keeping this event, and I'm very happy to celebrate this occasion with all of them. Wish you all the best and the other awardees. Thank you. Next on stage will be Pioneer of Health Tech Innovation என்ற கேட்டகரியில் விரிவாக போகிற அந்த விருதாளர் யார்? வாங்க LED ஸ்கிரீனை பார்க்கலாம். Very good afternoon, students. Very good afternoon. I think of all the people who are icon awards, I'm the most unglamorous technology-based icon award. I just spent 5 minutes to walk through my journey. So before that, it's a great honor to receive the prestigious
2025 JPR Icon Award for Healthcare Innovation. Thank you very much, the JPR management team. I think it's an award just not to myself, but to the entire team and to my healthcare professionals who have worked very, very hard. So now I'm going to switch into Tamil, so that we can have a lot more easier conversation. 8993 Engineering, GCE Salem Electrical, Mocha Professors, Tribly, all in Tribly. Yeah, Tribly, in the coming at Tribly. Anyways, so 8993 Tribly, Mudichte, 2 years I worked in India. Then I went to the US, MS படிக்கிறதுக்கு அப்புறம் MBA படிக்கிறதுக்கு ஒரு 14 வருஷம் I was in the US. I was director with AMD and at Intel. I was the head of microprocessor division. Microprocessors, CPU தெரியுமா எல்லாருக்கும்? Intel தெரியுமா? Intel. So I was the director there. So I just want to go back 25 years முன்னே I got an award in the US. It was the President's Award in the US for launching the first 1 gigahertz processor. Processor வந்து, you know that it is in everybody's life. Whether cell phone or whatever you use, there is a processor. I was given the President's Award for launching the world's first 1 gigahertz processor. That was 25 years back. 25 years now I'm getting the JPR Icon Award. To me, இது வந்து lot more prestigious, lot more satisfying. You know why? நம்ம தமிழ்நாட்டுல நம்ம மக்களால கொடுக்கிற அவார்டு ரொம்ப 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 valuable to me. Plus, the statesman and a social reformer JPR is a lot more has done to the world compared to any presidents in the US. So it's definitely is very, very important. And other than the regional healthcare that I do, it answers a simple question of what happens to life after hospital. In where technology innovation helps people in recovering from post-neuro or TOLA, it is very similar to what happens in movies after people get married. You don't know what happens. எல்லாம் லவ் பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனா கல்யாணம் பண்ணிட்ட அப்புறம் என்ன நடக்குது யாரும் காட்ட மாட்டாங்க. அதே மாதிரி once you go to the hospital and you do the surgery, what happens to life after hospital recovery? அதான் நாங்க பண்றோம். So in addition to this, I'm also run a edtech company. இதை தவிர தமிழ்நாட்டில் 4 டிபார்ட்மெண்ட்ல I'm in the board. ஒன்று தமிழ்நாடு ஆல் இன்ஜினியரிங் அத்தாரிட்டி, ஒரு VC fund which helps in funding startups. Number 3, தமிழ்நாடு ஆல் இன்ஜினியரிங் அத்தாரிட்டி, 4 ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். அந்த 4 போர்டில் இருக்கேன். ஸோ எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம தமிழ் மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு டெவலப் பண்ணணும். அதுக்கு வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் டிசைன். ஸோ இதுவெல்லாம் பட்டிங் இன்ஜினியர்ஸ் along with whatever learn, I think you need to understand product design innovation. Very, very important. I wish you all luck. Try things young, fail young, fail cheap. So adana ellarkum vaalthukal. It's a great honor for me to receive this year's JPR Icon Award for Healthcare Innovation. I dedicate this award to my entire team, my parents, my family, and to all the clinicians who worked along with this to build this innovative product called Raven Health. I sincerely thank JPR management team and with his entire staff to honor us with this award. This innovation award for healthcare has a lot more importance considering the world we live in. At this juncture, the phase of innovation that's happening around the world with the advent of AI and other technologies has created a tremendous opportunity for people to innovate, especially in the healthcare. This is
award is a lot more prestigious to me compared, I'm going to continue to do a thing, right? So I like to recall that exactly 25 years ago, I won an innovation award in the US for launching the first 1 giga processors to the world. To me, this award, JPR award, Icon Award, is a lot more important and prestigious because it's been awarded in Chennai, in my motherland, compared to the US. So the healthcare innovation, it's an important journey where the technology plays a huge part in make sure we change the way people recover post hospitalization. So the technology should make healthcare a lot more affordable, accessible, and effective. அந்த ரெண்டு பேருடைய ஃபேவரட் பர்சன் தமிழ்நாட்டில் நம்ம வந்து முக்கியமான ஸ்குவாடுனா நான் சொல்லுவோம் the name is NG ஸ்குவாட். சோசியல் மீடியா உலகத்தினுடைய சூப்பர் ஸ்டார். 9 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தோமோ அதே ஃபயர், அதே கன்சிஸ்டன்சி, அதே டெடிகேஷன், அதே விஷன். உலகத்துல வந்து யாராவது ஒருத்தவங்க நம்மளோட வயசுல கீழே இருக்கக்கூடிய சின்ன பசங்களை நம்ம ரோல் மாடலா சொன்னா நான் சொல்றேன் மதன் கோரி அவரே ரோல் மாடலாக நீங்க எடுத்துக்கலாம். என்ன உழைப்பு, இது சின்ன ஒரு பாராட்ட முடியாது. அந்த உழைப்புக்கு ஒரே எக்ஸாம்பிள், 8 வருஷம் முன்னாடி ஒரு ஸ்டேட்டஸ் போடுறாரு தோனியை பத்தி ஒரு ஸ்டேட்டஸ். இப்ப 8 நாளைக்கு முன்னாடி தோனி அவரும் சேர்ந்து ஒரே ஸ்டேட்டஸ் ஷேர் பண்றாங்கன்னா அவருடைய ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன். மக்களே, யார் இந்த ஐகான் வாங்க டிஸ்பிளேல பார்க்கலாம். நான் உங்க மடங்கோரி நான் இந்த அவார்டு வாங்கினாலே நான் ஒருத்தங்களுக்கு தான் டெடிகேட் பண்ண முடியும். எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பண்ணுவாங்க. நான் நினைக்கிறேன்னா அதுக்கு ஒரே காரணம் நீங்க தான். ஸோ I dedicate this award, all the awards I have got and all the awards we will get to us. Thank you so much. உங்களால தான் நான் நின்றுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் JPR மேனேஜ்மெண்ட்டுக்கு லாட்ஸ் ஆஃப் தேங்க்ஸ். இதுல இந்த அவார்டோட பேர் சொன்னாலும் நான் ரொம்ப பயந்துட்டேன். அதுல கூட இருக்கிறவங்க பேர்லாம் பார்த்துட்டு ஐயோ ரொம்ப ஆக்வர்டா இருந்துச்சு. இதை நம்ம எப்படி வந்து உட்காடுறது, இது வந்து சரியா இருக்காதுன்னு தான் நான் நினைச்சேன். அவங்க கூட நம்ம ஐக்கான் இன்னொரு சோசியல் மீடியால உங்களுடைய அந்த ஜெர்னில நீங்க ஒரு ஐக்கான். என்னப்பா என்ன வேணும்? Love you, sir. Thank you so much. And with all due respect to all the other awardees, I'm sorry there are double incident, but thank you so much for coming. And thanks to JPR management for giving me this award. Thank you. Yeah. ரொம்ப நாள் ஆச்சு காலேஜ் ஈவெண்ட் வந்து ஏதாவது சொல்லி வெயிட் விட்டுருவேன் பெருசா போறதில்ல. பட் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு காலேஜ் ஈவெண்ட் வரப்போ இந்த NG ஸ்குவாட் இங்க இருக்கிறப்ப பாக்குறப்போ மேக்ஸ் ஆக்சுவலா ஒன்னு சொல்லிடுறேன் ப்ளீஸ். நான் சிஎஸ்கே ஃபேன். இங்க நிறைய பேர் சிஎஸ்கே ஃபேன்ஸ். எஸ், ஆனா NG ஸ்குவாட் வந்து RCB ஃபேன்ஸ் மாதிரி யார் என்ன சொன்னாலும் மேலத்துல என்ன போனாலும் என் கூடவே பாஸ்ட் 6 இயர்ஸ் என் கூட டிராவல் பண்ண ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ மீன்ஸ் த வேர்ல்ட் டு மீ. அண்ட் எப்பவுமே ஒரு விஷயம் என்னோட கேப்ஷன்ல கடைசியில போடுவேன், போஸ்ட் போடுறப்ப இன்ஸ்டாகிராம்ல, we are just getting started.
and I promise you, you are going to go berserk. Thank you. I'm very happy, and our award always encourages anyone to keep doing what they do. And இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து அது கிடைக்கிறப்போ அஃப்கோர்ஸ் இட் மோட்டிவேட்ஸ் மீ அ லாட் அண்ட் கிவ்ஸ் மீ லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அண்ட் ஐ தேங்க் த ஹோல் மேனேஜ்மெண்ட் ஃபார் giving this for me and all the students for participating in it. Thank you so much. நம்மளை காப்பாற்ற நினைச்சோம், ஆனா தன்னை நம்பி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான குடும்பங்களை தன் வாழ்நாள் சொத்து மொத்தமும் அழிந்தாலும் பரவாயில்லன்னு அவங்க சாப்பிடணும்னு தன்னுடைய சாப்பாடை விட்டு கொடுத்த ஒரு மாமனிதர் யார் அவர், எதற்காக இருக்கு இந்த குளோபல் அம்பாசிடர் ஆஃப் சவுத் இந்தியன் கவர்மெண்ட் அவார்ட் போகிறது லேடிஸ் பார்க்கலாம். என்னை பெற்றெடுத்த தாய்க்கு என்னோடு பணியாற்றுகின்ற 14,500 தொழிலாளர்களுக்கு இந்த நேரத்தில் இந்த அவார்டை சமர்ப்பிக்கின்றேன். ஒரு விவசாயியின் மகனாக பிறந்து உங்கள் முன்பாக ஒரு வியாபாரியின் மகனாக இந்த அவையிலே இந்த அவார்டை பெற்றுக் கொடுத்த எல்லா வாடிக்கையாளரையும், தமிழகத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு விவசாயியின் மகனாக வளர்ந்து அடையாறிலே விதைக்கப்பட்டு என்னுடைய பயணம் உலக அளவிலே இன்று நான் 10 நாடுகளிலே தொழில் செய்யும் அளவிற்கு வளர்த்துவிட்ட உங்களுடைய ஆதரவோடு இந்த ஜேபிஆர் குடும்பம் என்று கொடுத்த இந்த வெகுமதிக்குள்ள உங்கள் முன்னால் வாங்கிய இந்த அவார்டை நான் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் வேகமாக பல சாதனைகளை புரிவதற்காக உங்கள் ஆசையோடு என்னுடைய உணவு குடும்ப பயணத்தை என்னோடு பணியாற்றுகின்ற விவசாய பெருமக்களின் மகன்களோடு நீங்களும் இந்த உணவுப் பணியிலே வந்து சாதிக்க வேண்டும், தொழிலுடைய உணவு வளங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒத்துழைப்போடு இந்த அவார்டை நான் ஒரு புதுமதிப்பாக பெற்றுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சினிமாவில் வந்து கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு காட்டவே மாட்டாங்க. அப்படி இல்லை, இந்த மனிதர் கல்யாணத்துக்கு அப்புறம் மட்டும் கிடையாது, யாரும் காட்டு மறந்த பெண்களினுடைய வாழ்க்கையை காட்டிய, அவர்களை இறைவியாய் காட்டிய உண்மையிலேயே ஒரு அசாத்தியமான திரைக்கலைஞன். மதுரை தொடங்கி மான்செஸ்டர் வரைக்கும் உலகமெல்லாம் இருக்கு இவருடைய படைப்புக்கு ரசிகர்கள் உண்டு. இப்ப நம்ம அண்ணன் நற்படை நாயகன் சூர்யா அவர்களை ரெட்டோ படத்தில் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் கலைஞன். யார் அவர், எதற்காக அவருக்கு இந்த விருது, வாங்க எல்இடி ஸ்கிரீன்ல பார்க்கலாம். சாரோடு ரொம்ப வருஷம் கழிச்சு இதே செய்த ஷேர் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த அக்செப்டன்ஸ் ஸ்பீச் போகாம கொஸ்டின் ஆன்சர் போகலாமா சார்? கொஸ்டின் ஆன்சர் அக்செப்டன்ஸ் ஸ்பீச் வராது. ரொம்ப நன்றி அவார்ட் கொடுத்ததுக்கு. ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு இன்ஜினியரிங் கேம்பஸ்குள்ள வரும்போது எப்படி சார் ஃபீல் பண்றீங்க? ஒரு அவசரத்துக்கு இருந்துச்சு. நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நான் நல்ல இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டாக தான் இருந்தேன். நல்லா படித்தேன். அரியர்ஸ்லாம் கிடையாது, அரியர்ஸ்லாம் கிடையாது. அண்ட் ரொம்ப ஆரம்பமா நான் மெக்கட்ரானிக்ஸ் படித்தேன். அப்போ வந்து ஐ திங்க் இப்போ அந்த கோர்ஸ் இருக்கான்னு தெரியல. மெக்கட்ரானிக்ஸ்
அந்த 5 years course இல்ல 4 years தான், பட் மிக்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், ரொபாட்டிக்ஸ், அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் அப்போ எங்களுக்கு ஒரு நான் படிச்சப்போ ஒரு சாப்டர் அண்ட் ஒரு பேப்பர் தனி கோர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் தனி கோர்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் ஐ திங்க் தட் இஸ் கோயிங் டு பி நெக்ஸ்ட் பிக் திங். ஸோ அதனால் நம்ம எனக்கு இங்கே வந்தாலுமே வேணால் நான் வந்து பண்ண ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் நான் வந்துட்டே இருந்துச்சு. அதனால தான் இன்ஜினியரிங் காலேஜில் வரும்போது ஒரு வெரி நாஸ்டால்ஜிக். என்ன ப்ராஜெக்ட் பேர் என்ன? அது இட்ஸ் கால்ட் எமோஷனல் ஸ்டியரிங். என்னன்னா வந்து இப்போ நம்ம ட்ரங்க் அண்ட் டிரைவ்லாம் அதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஒரு சென்சார் ஒன்று கண்டுபிடிச்சோம். தட் வில் பி ஃபிட்டட் இன் த ஸ்டியரிங், கார் ஸ்டியரிங். ஸோ இஃப் யூ ஆர் ட்ரங்க், it will find out the value of how much you have drunk, and then அந்த லெவலை பற்றி it won't start the car. ஆறு ஒரு ஸ்பீடுக்கு மேலே போக முடியாது. அது பண்ணிட்டு அதை வந்து அந்த கான்செப்டை வந்து சரி அப்போ நான் படிச்சப்போ வந்து இதை பெருசா வந்து ஏதாவது கம்பெனிக்கு கொடுத்து பேட்டன் பண்ணி எல்லாம் பண்ணாலும் ரிவ்யூ இருந்துச்சு. அப்புறம் சினிமா அப்புறம் மறந்துச்சு. சூப்பர் சார், நல்ல கண்டுபிடிப்பு. நான் வந்து வேலையில வந்திருந்தா கூட வந்து அடிஷனலா வந்து எமோஷனல் ஸ்டீரிங் வாஸ் ட்ரங்க் அண்ட் டிரைவ் மட்டும் கிடையாது. அதுல ஒரு ஆல்கஹால் டிடெக்டிங் சென்சார்னு இருக்கு. அதை உள்ள வச்சு அது போகும். அது போக வந்து ஒருத்தரோட எமோஷனை பொறுத்து லைக் வந்து சே ஹாப்பியா ஆயிடுறாங்க, இல்லை வந்து ரொம்ப டென்ஷனா ஆயிடுறாங்க அப்படின்னா அந்த காருக்குள்ள இருக்க இன்டீரியர்ஸ் இருக்க லைட்ஸ் டிபெண்டிங் அப்பான் யுவர் மூட் இட் வில் சேஞ்ச் த சாங் அண்ட் இட் வில் ப்ளே அந்த மாதிரி இருக்கு. சூப்பர் சார். இப்போ அமெரிக்கா இடம் கொடுங்கன்னா பசங்க எங்கேயோ போனா அங்க மரங்கள்லாம் சில பேர் ஒழிஞ்சிருக்காங்க. சாதாரண இல்லை விழுந்து படாமல் கண்ணாடி எழுதுன்றாங்க. இது மாதிரி ஏதாவது கருவிகள் இருந்தா பசங்க பாதுகாப்பா போக முடியும். இன்னொரு கொஸ்டின் சார், நம்ம JPR நல்ல ஷார்ட் பிலிம்ஸ் எடுக்கக்கூடிய நல்ல கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. JPR வந்து ஒரு நல்ல கதை சொன்னா ஸ்டோன் பெஞ்ச் வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணுவீங்களா? அவங்க கேட்க சொன்னாங்க. ஷார்ட் பிலிம்ஸ் ஆக்சுவலி நிறைய நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணி தான் வந்தேன். ஷார்ட் ஃபிலிம் பண்ணி மூலமாக தான் சினிமா கற்றுக்கிட்டேன். ஷார்ட் ஃபிலிம் பண்ணி தான் எனக்கு ஃபீச்சர் ஃபிலிம் வந்துச்சு. அதை படம் கற்றுக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்து ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் கொடுக்குற அட்வைஸ் வந்து என்னன்னா ஷார்ட் ஃபிலிம் அஸ் ஒரு ஒரு ஃபார்மேட் ஆஃப் ஃபிலிம், ஒரு ஃபார்ம் ஆஃப் ஃபில்மா அதை ஷார்ட் ஃபிலிமா மட்டும் ட்ரீட் பண்ணி அதை வந்து ஹார்ட் ஃபெல்ட்டா ஃபுல்லா டெக்னிக்கலி அந்த ரைட்டிங் வைஸ் ஸ்ட்ராங்கா கிரியேட்டிவா பண்ணீங்கனாலே ஐ திங்க் இட் வில் டேக் யூ வேர் இட் இஸ் டெஸ்டைன்ட் டு. நம்ம வந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணுன்றதுக்காக ஒரு ஸ்டோரியல் மாதிரி படம் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம் அப்படின்றது என்னோட. மூவியே எடுக்கிறதுக்கான ஸ்கிரிப்ட் வச்சு உங்களை அப்ரோச் பண்ணா ப்ராப்பர் மூவி ஸ்கிரிப்ட் நல்ல கதை பண்ணலாமா? நம்ம மடந்த இந்த ஹீரோ ஆட்சி படம் சொன்னேன். ஆக்சுவலி நான் வந்து ஸ்டோன் ஃபர்ஸ்ட் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் தான். ப்ரொடியூசர் நான் கேட்டுக்கேன். சூப்பர் சார். இப்போ கண்டிப்பா வந்து உலகம் முழுக்க எல்லார் வீட்டிலும் இல்லத்திலும் உள்ளத்திலும் ஒழித்து கொண்டு இருக்கு. ஸோ சூர்யா சாரோட ஒர்க் பண்ணக்கூடிய அனுபவம் எப்படி இருக்கு? சூப்பராக இருந்துச்சு. சூர்யா சார் வந்து பயங்கரமான ஆர்டிஸ்ட். அந்த நான் வந்து நந்தா அந்த டைம்ல இருந்து வந்து அஸ் அ பெர்ஃபார்மராக ஒர்க் பண்ண ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. ரெட்ரோ ஒர்க் பண்ணப்போ மோர் தென் இது ஆஸ் அ பர்சன் நிறைய புரிஞ்சுக்க முடிஞ்சு. கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் சூர்யா சார். அண்ட் டெஃபினெட்லி ரெட்ரோ ஐ திங்க் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். சூப்பர் சார். JPR ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் பண்ணணும்? ஒரு அட்வைஸ் பண்ண என்ன பண்ணுவீங்க? அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஜென்ரலி பண்ணாதான் கேட்க மாட்டாங்க. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் எவ்ரிஒன் JPR குடும்பத்தின் சார்பில் நீங்கள் இன்னும் பெரிய உயரங்களை தொடரும். ரெட்ரோ உலக எட்டாவதற்கு JPR வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரிஒன். தேங்க்யூ JPR மேனேஜ்மெண்ட் ஃபார் கிவிங் தி அவார்ட். தேங்க்யூ எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் கரியர். நல்லா படிங்க. தேங்க்யூ. You are watching IndiaNewsTamil.com.